மதுரையில் ஆம்னி பேருந்து அரசு பேருந்துடன் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 6ஆக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது டிஐஜி சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலூர் அருகே அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு பேருந்துகளிலும் பயணம் செய்த குழந்தைகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சம்பவ இடத்துல சரக டிஐஜி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகனிடம் கேட்கலாம். ஜெகன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, விபத்திற்கான காரணம், முதற்கட்ட தகவலையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இந்த வஞ்சி நகரம் அந்த 4 வழி சாலையில இன்று அதிகாலை சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி 40 பயணிகளுடன் தனியார் ஆம்னி பேருந்தானது வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்து ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் இயக்கி கொண்டிருந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த சாலையில இந்த சென்ட்ரல் மீடியேட்டரை தாண்டி இந்த எதிர்ப்புறம் மதுரையில இருந்து திருச்சியை நோக்கி சென்ற இந்த அரசு பேருந்து மீது விபத்துக்குள்ளானது. இதில் பாத்தீங்கன்னா இந்த அரசு பேருந்து சாலையில் ஓரத்திலேயே இருந்த இந்த பள்ளத்துல தலை கீழாக கவிழ்ந்து இந்த பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட 48 பேரில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில ஆனந்தராஜ், சூர்யா, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் முகமது யாசின் ஆகியோர் பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துறாங்க. மேலும் இந்த எதிர் திசையில அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளான அந்த ஆம்னி பேருந்து மீது சாலை மறுபுறம் சென்ற அருகே இருந்த பேருந்து நிழற்குடை மீது மோதியதால் இந்த பள்ளத்திலானது இறங்கி இருக்கிறது இந்த பேருந்து. இதில் இந்த பேருந்து நிழற்குடை முற்றிலும் சேதமடைந்த நிலையில ஆம்னி பேருந்தின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் காட்சி அளிக்கப்பட்டது. இதில் பாளையங்கோட்டையை சேர்ந்த புஷ்பம் அவர் மற்றும் ஆபிரகாம் ஆகியோர் இந்த சம்பவ இடத்துல இந்த பேருந்துல பயணிச்சு உயிரிழந்துடுறாங்க. இந்த நிலையில தான் விபத்து குறித்து தகவல் அறிந்திருந்த நபர்கள் இது குறித்து கொட்டாம்பட்டி மற்றும் மேலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கிறாங்க. அதன் பேர்ல பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் காவல்துறையினர் சிவகுமார் தலைமையிலான இந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் இந்த மருத்துவ உதவி குழுவுடன் சேர்ந்து இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேலூர் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் இருந்த மதுரை சரக டிஐஜி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் விபத்து குறித்து பார்வையிட்டு விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு தற்போது தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். அதிகாலையில பாத்தீங்கன்னா இந்த சம்பவமானது நடைபெற்று 5 பேர் உயிரிழந்திருப்பது என்பது சோகத்தை ஆழ்த்துள்ள நிலையில இந்த விபத்துல ரயில்வே காவலரான வேலை செய்யும் சூர்யா என்பவர் உயிரிழந்திருக்கார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல தற்போது இந்த மேலூர் சம்பவத்தில் இந்த காயமடைந்த மற்றும் மதுரை அரசு மேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நபர்களிடம் தற்போது மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணன் அவர்கள் விபத்து குறித்து விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் இந்த விசாரணை குறித்து இந்த முழு விவரங்களும் பின்பு தெரிய வரும் என்பது தெரிய வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.